Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மாறன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 61 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அதில் 29 நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், 8 தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்குது. 22 அரசு பல்கலைக்கழகங்களில் 13 உயர்கல்வித்துறையுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த சூழலில் ஏன் தனியார் பல்கலைக்கழகங்களுடைய தேவை எந்த இடத்துல இருக்குது, இன்னும் ஏன் தனியார் பல்கலைக்கழகங்கள் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக அரசு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருது, தேவையாது? இல்லை, என்னை பொறுத்தளவில் எஜுகேஷனுங்கிறது குவாலிட்டியாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயங்கள். அப்போ எஜுகேஷன்ஸ் குவாலிட்டியாக இருக்கணும்னா இப்போ நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க் நீங்கள் பண்ணோம்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸு, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னாக்கா இன்றைக்கி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுடைய ஹேண்ட் தான் அப்புறம் ஆயிருக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம ஸ்கூலே நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னாக்கா ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இந்த மாதிரியான ஒரு ஸ்கூல்ஸ் நம்ம போகணும்னு நினைக்கிறோம். யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நாளைக்கு பல ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் குவாலிட்டியாக இருக்கிறாங்க ஆன் பார் வித் இன்டர்நேஷனல். இப்போ QS ரேங்கிங்காக இருக்கலாம், தி டைம்ஸ் ரேங்கிங், இதெல்லாம் நான் வேர்ல்டு ரேங்கிங் நான் சொல்கிறேன். NIRF ரேங்கிங்கில் பார்த்தோம்னாலும் இவங்க தான் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இது இந்த சட்டம் தமிழ்நாட்டில் இந்த அரசு தான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. 2022 ஆந்திர பிரதேச கவர்மெண்ட், ஆந்திரா கவர்மெண்ட் இதே ஆக்டை என்ன பண்ணுங்க, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு பி சொல்றதுக்கு பிற மாநிலங்களில் கொண்டு வந்ததை வச்சு இங்க கொண்டு வரா சொல்றாங்க. இல்ல இங்கேயுமே 2008-9 இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது, 10ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்டது. நான் என்ன சொல்றேங்க, போன கவர்மெண்ட்லயே பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 10 யூனிவர்சிட்டி ஆயிருக்குது. 10 யூனிவர்சிட்டி அசம்பிளியில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா, அந்த புதுசா வர்றதுக்கு தான். ஆனா தளர்வு கொடுக்கல. இதுல என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன்னா, நீங்க அவங்க சொல்ற மாதிரி எய்டட் காலேஜஸ் இருக்காங்க இல்லையா, அந்த எய்டட் காலேஜஸ் இன்னைக்கு எல்லாமே டாப்ல இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு எய்டட் காலேஜஸ் இன்னைக்கு NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட பர்பஸ் என்ன, 2035 அத்தனை கல்லூரிகளும் அட்டானமஸ் ஆகணும், அத்தனை கல்லூரிகளும் யூனிவர்சிட்டி ஆகணும், அவங்களே டிகிரி கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லும்பொழுது இன்னைக்கு பிரைவேட் காலேஜஸ், எய்டட் காலேஜஸ் அவங்களுடைய கைகள் என்ன சொல்றா, அவங்களுடைய தரத்தினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு நான் சொல்லுவது. ஏன்னா இன்னும் தரம் அதிகமாக இருக்கும் உலக அளவில் போலாம். இன்னைக்கு தமிழ் நம்ம குறிப்பாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சென்னையில் 2 கல்லூரி இருக்குது, மிக முக்கியமான கல்லூரிகள். 4 கல்லூரிகள் மிக முக்கியமான கல்லூரிகள். அந்த 4 கல்லூரியும் மிக தரம் வாய்ந்த கல்லூரிகள். ஆனால் அவங்க இதே யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் அவங்க போனாங்கன்னா குளோபல் வைஸ், ஏசியா வைஸ்ல நம்பர் 5, நம்பர் 10 அப்படி வருவாங்க. அவங்க இல்ல அரசு கல்லூரி இருக்கிறதால அரசு சஸ்டெயின் பண்ண முடியல. இல்ல அரசு உதவி பெறும் கல்லூரிகள் பார்க்கிறப்ப தரத்துல திருச்சியில தேசிய கல்லூரி, அதே போல தஞ்சாவூர்ல பூண்டி புஷ்பம் கல்லூரி, இப்படி இப்போ சென்னையில நீங்க லயோலா போன்ற ஜோசப் காலேஜ் திருச்சியில், இதெல்லாம் உதவி பெறும் கல்லூரிகளாக இருந்து பல ஆளுமைகளை உருவாக்கிய தரத்திலையும் சிறந்த கல்லூரிகளாக தான் இன்னைக்கு இருக்கு. இல்லை, கல்லூரிகள் இருக்கிறது இப்போ, அதாவது அப்போ இருந்தது கல்லூரிகளுடைய காலத்தினுடைய கட்டாயம். இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள் உலக அளவில் நீங்கள் போகணும் அப்படின்னாக்கே பல்கலைக்கழகங்கள் மிக முக்கியமான பன்முகத்தன்மை மிக முக்கியமான விஷயங்கள். அப்போ பன்முகத்தன்மை முக்கியமான விஷயம்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த பூண்டி புஷ்பம் காலேஜாக இருக்கலாம், சென்ட் ஜோசப் காலேஜாக இருக்கலாம், லயோலா காலேஜாக இருக்கலாம், MCCயாக இருக்கலாம், நீங்கள் இல்லை கிறிஸ்டியன் உமன்ஸ், இவங்க எல்லாமே எக்ஸல். ஏன்னு சொல்ல போனீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ், பிரசிடென்சி காலேஜ் இஸ் நம்பர் 1 காலேஜ். இன்னைக்கு அதையே நீங்கள் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி நீங்கள் மாற்றலாம். நீங்க காலேஜா இருக்கும்போது உங்களுடைய உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஒரு லிமிட்டட் தான், ஸ்கோப் எல்லாம் லிமிட்டட் தான். நீங்க யூனிவர்சிட்டியை நீங்க ஆகும் பொழுது தான் நீங்க இன்னைக்கு எக்ஸலா நீங்க போக முடியும். நம்ம மாணவர்கள் உலக அளவில் ஒரு பெரிய பிரசித்தி பெற முடியும், எக்ஸ்போஷர் நல்லா கிடைக்கும். அதுதான் யூனிவர்சிட்டிஸ். நீங்க மாறன், நீங்க குறிக்கிட்டீங்க, நான் ஒரு கேள்வியோட வச்சிடுறேன். தனியார் பல்கலைக்கழகங்கள் தரத்துல அதிகமாக இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் அதே நேரத்தில் தனியார் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மேலே தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு, அந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் வணிக மயத்தை மட்டும்தான், லாபத்தை மட்டும்தான் நோக்கமாக கொண்டு கட்டணங்களை மிக அதிக அளவில் மாணவர்கள்ட்டேருந்து பெறுறாங்க. அப்படி இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படிக்கிறவர்கள் பெரும்பாலும் ஏழை எளிய கிராமப்புற பின்னணியுடைய மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பல்கலைக்கழகமாக அது மாற்றப்பட்டு விட்டால் இப்போ வணிக நோக்கத்தோடு செயல்படும், எல்லோருக்குமான வாய்ப்பு என்பது அங்கே கிடைக்காமல் போயிடும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அச்சமாக இருக்கும். இல்லை, அதாவது எய்டட் காலேஜஸ்க்கு அவங்க சொல்கிறது தான் கரெக்டு தான். என்னை பொறுத்தளவு உங்களுக்கு இன்றைக்கி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம், ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கலாம், யாருமே ஃபோர்ஸாக நீங்கள் அட்மிஷன் போடுங்க, இவ்வளோ ஃபீஸ் கட்டுங்கன்னு யாரும் சொல்லலை. வாலண்டியராக போகிறாங்க. ஏன் வாலண்டியராக போகிறாங்க? அங்கே எக்ஸலண்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறாங்க, குவாலிட்டி ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்க, நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்குது, அவனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுற ஆவத்துக்கு கொடுக்கும்பொழுது தான் அந்த பேக்கேஜ் கொடுக்குறாங்க. இன்னும் நீங்கள் சொல்ல போனால் இன்றைக்கி ஐஐடி செல்ஃப் சஸ்டைன் ஆகிடுச்சு, செல்ஃப் சப்போர்ட்டிங் மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஐஐடி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்க. ஏன் ரன் பண்ணுறாங்க? ஃபீஸ் கூட அவங்க போயிருக்கலாம், கன்சல்டன்சி பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க. ஏன் நம்மளுடைய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி பண்ண முடியல?
ஏன் ஃபண்டை ரிசோர்ஸ் பண்ண முடியல? அப்போ என்ன காரணம்? அப்போ இதே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். நீங்கள் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு கவர்மெண்ட் வந்து ஃபண்டு நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல, அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியல. வேற பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங்காக இருக்கும் பொழுது கவர்மெண்ட் பர்மிஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க வித் ரெகுலேஷனோட. இன்னைக்கு அவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன காரணம்? அப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் எங்கே இருக்குது, எங்கே லீடர்ஷிப் இருக்குது, எங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து ப்ராப்ளத்தில் நிற்கிறோம். அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறது தான் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து எய்டட் காலேஜ். எனக்கு இன்னைக்கு வந்து எய்டட் காலேஜஸ் எனக்கு தெரியும். இப்போ சார் 15 வருஷமா எனக்கு தெரியும். ஒரு சில எய்டட் காலேஜஸ் நான் சொன்ன காலேஜஸ் அவங்களே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தாங்க. அவங்க யூனிவர்சிட்டி போகணுன்னு இருந்தாங்க. நான் ஒரு அந்த எய்டட் காலேஜஸ்க்கு நான் ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்தேன். யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் போகணும், எப்படி போக முடியும்? ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சு அந்த என்ட்ரி தான் நீங்கள் போக முடியும். ஏன்னா எய்டட் ஸ்டாஃப் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேரை வச்சு போக முடியாது. அவங்களுடைய கைகள் கட்டப்பட்டு இருந்துச்சு. இன்கேஸ் அவங்க யூனிவர்சிட்டி ஆகினாங்கன்னா அவருக்கு என்ன பே ப்ரொடக்ஷன் இருக்குது, அவருக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்து தான் அவங்க வந்து யூனிவர்சிட்டி ஆவாங்க. சும்மாவோட யாரையும் அனுப்ப மாட்டாங்க. அங்கே தான் சார் இப்போ இன்னொரு கேள்வி வருது. ஒரு ஆற்றல் சார் மையங்களாக ஒரு துறைகள் இருந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், பாரதியார் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், பாரதிதாசன் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், சென்னை பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், இப்படி நிறைய பல்கலைக்கழகங்கள் நிதி நெருக்கடியில், அரசு நிதி கொடுக்காதனால நிதி நெருக்கடியில் தள்ளாடிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. மாத சம்பளம் கூட பேராசிரியர்களுக்கு கொடுக்க முடியாமல் போராட்டம் நடத்தி மாத சம்பளம் பெறுற சூழலை பார்க்க முடியுது. சென்னை பல்கலைக்கழகத்தில் சான்றிதழ் அச்சடிக்க கூட முடியாம தாமதமாயிட்டு இருந்து பார்க்க முடியுது. அப்ப அந்த நிதி பொறுப்பிலிருந்து அந்த நிதி இந்த பல்கலைக்கழகங்களுக்கு விடுவிக்காம தமிழ்நாடு அரசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சூழல்ல அந்த நிதி பொறுப்பிலிருந்தும் அந்த நிதி சுமையிலிருந்தும் நிதியை கொடுக்காம தப்பிக்கிறதுக்காகவும் பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்காகவும் இப்படி புதிய தனியார் பல்கலைக்கழகங்களை அரசே ஊக்குவிக்குதா? இல்லை சார், அதாவது நீங்கள் சொன்னீங்களே சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூஸ் கொண்டு போயிடாங்க இல்லையா? அது யார் காரணம்? அது யார் காரணம்? அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அங்கே இஷ்யூஸ். ஏன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வாங்கிக்கிட்டு தான் அந்த பையனுக்கு எக்ஸாம் நடத்துறீங்க. வேல்யூவேஷன்லேருந்து ஸ்கிரிப்ட்லேருந்து மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே. அப்போ அந்த ஃபண்டு எங்கே போச்சு? அப்போ மிஸ் அப்ரோப்ரியேட்டிங் ஃபண்டு தானே. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூஸ் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இஷ்யூஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதாவது எய்டட் வந்து என்னென்னா, இப்போ ஒரு சில கல்லூரிகள் எய்டட் போஸ்ட்டை வந்து சரண்டர் பண்ணிடுவாங்க, புதுசாக போட மாட்டாங்க. இருக்கிறவருக்கு வந்து என்ன பாதிப்புனா பே ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க. தான் அதனால் வந்து எந்த பிரச்சனை எனிகோ நீங்கள் வந்து நம்மளுடைய எஜுகேஷன் வந்து எக்ஸலாக இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும், ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னாக்க யூனிவர்சிட்டிஸ் இஸ் பெஸ்ட். அது கவர்மெண்ட் இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி நம்ம எல்லாம் பேசுறோம் இல்லையா? எல்லாரும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்களே. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் எங்க இருக்காங்க, பாரதியார் எங்க இருக்காங்க, பாரதிதாசன் எல்லாருமே NIRFல டாப் 100ல இருக்காங்க. அதுதான் நடைமுறை நிர்வாக சிக்கலை களையணும். ஆனா நடைமுறை நிர்வாகமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தனியார்ட்ட ஒப்படைக்குங்கிறது ஒரு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தி. அதாவது நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜை வந்து நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா மாத்தணும் அப்படின்னா ரைட், ஓகே. உங்களுக்கு பிரைவேட் எய்டட் காலேஜஸ் அந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த ட்ரஸ்ட் ரன் பண்றாங்க. இஃப் தே ஆர் வில்லிங், அதான் யாரையும் வந்து நீங்க வந்து யூனிவர்சிட்டி ஆகணும், அவங்களுக்குள்ளார ஒரு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு அவங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி கொடுப்பாங்க கவர்மெண்ட். இதுல வந்து ஏற்பட மாட்டாங்க. முக்கியமான விஷயத்தை திரு காந்திராஜ் சுட்டி காட்டுறார். என்னன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள், குறிப்பாக கல்லூரிகளில் அரசு கல்லூரிகள் என்னென்னலாம் இடஒதுக்கீடு, சலுகைகள், உதவித்தொகை உள்ளிட்டவெல்லாம் அது அப்படியே இங்கேயும் பின்பற்றப்படும். அது ஒரு சுயநிதி பல்கலைக்கழகமாக அல்லது சுயநிதி கல்லூரியாக மாறுகின்ற பொழுது அந்த இடஒதுக்கீடு, கல்வி உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்காது. அப்போ அது மாணவர்கள் தானே பாதிக்கும். அப்படி ஒரு பாதிப்பை இந்த திருத்தத்தின் மூலம் கொண்டு வர்றது சரியான்னு கேட்குறேன். இல்லை, அவங்க சொல்கிறது இது வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவங்க சொல்கிற மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கோ டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸோ படுக்கிறது கிடையாது உங்களுக்கு. இதே செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஐயா சொன்னார் பார்த்தீங்களா இல்லையா? அதாவது நம்ம வந்து அந்த அந்த எய்டட் காலேஜஸ் படிக்கும் போது ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க இல்லையா? அதே கல்லூரியில் ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் 3ன்னு ஒரு 3 ஷிஃப்ட்டை போட்டு நடத்துகிறாங்க. ஒரு ஷிஃப்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க எய்டட் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. மற்றதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க? இது யாராவது கேட்டாங்களா? ஆன் பார் வித் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தானே சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் அந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது? அதில் எடுக்கலாம்ல. அப்போ எவ்வளோ அட்மிஷன் போடுறாங்க, அவங்க எவ்வளோ பேர் வாங்குறாங்க, எவ்வளோ பேர் ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் 3ன்னு போடுறாங்க. அப்போ எத்தனை கல்லூரி நடக்குது? அதாவது டே காலேஜில் நீங்கள் அப்ரூவல் இன்டேக்கை விட நீங்கள் செல்ஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டத்தில் 3 டைம் அதிகமாக அட்மிஷன் போட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் போடுறீங்க. அப்போ ஃபீஸை வந்து வாங்குறீங்க. அப்போ அதில் எங்கே உங்களுக்கு ஃபீஸ் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது? உங்களுக்கு எங்க சோஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது? உங்களுக்கு இல்ல, நிதி ஊதியம் எல்லாம் அரசு தான் கொடுக்குது. ஆசிரியர்கள் மட்டும் ஆசிரியர்களா படிக்கிறாங்க. அப்ப அதில இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக இப்படி பண்றாங்களா? கண்டிப்பாக. அதுதான் நான் என்ன சொல்றேன், அரசு வந்து என்ன நினைக்கும்? நீங்க அரசா இருந்தா நீங்களே இது எய்டட் காலேஜஸ் நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா, ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் நீங்க ஆரம்பிப்பீங்களா? எய்டட் காலேஜஸ் கொடுக்குற ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டுக்கு என்ன உங்களுக்கு சோஷியல் காஸ்ட் பெனிஃபிட் இருக்குது? கவர்மெண்ட் காலேஜஸ் டைரக்டாக அனுப்பியிருக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டுக்கு என்ன சோஷியல் காஸ்ட் பெனிஃபிட் இருக்குது? அப்போ கவர்மெண்ட் டைரக்ட்லி சப்போர்ட் டு தி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான்.
இதை நீங்கள் போஸ்டிங் குறைக்க அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய ஃபைனான்ஷியல் பர்டன் குறையுது, நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அவரீங்க, ஒரு பக்கம் குவாலிட்டி எஜுகேஷன் வரணும், நல்ல எக்ஸலன்ஸாக இருக்கணும், நம்ம ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வரணும் உங்களுக்கு, இன்னொரு பக்கம் என்னுடைய ஃபைனான்ஷியல் பர்டன் குறையணும். என்னென்னா இன்னும் ஒரு 4 வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா எவரி இயர் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆரம்பிச்சுட்டு தான் இருக்காங்க, எல்லா அரசுமே ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க, நிறைய மாணவர்கள் அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கவர்மெண்ட். அதில் வந்து நம்ம எந்த நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். நிறைவு கருத்து தான் சுருக்கமாக மாறும். இல்லை, என்னை பொறுத்தளவு வந்து இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி மசோதா வந்து உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்கக்கூடியது தான். இதில் வந்து மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஏன்னா நான் கல்வியாளருக்கு பலன் அது, இது யாருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு பலன், தமிழ்நாட்டு மக்களுக்கு பலன். நிறைய பேர் எம்ப்ளாயபிலிட்டி ஆவாங்க, நிறைய வந்து ஸ்டேட்டஸ், நம்மளுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து நம்ம ரேங்கிங்ல இருந்து எல்லாமே உள்ள உயர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து வரவேற்கலாம். மாற்று யாருக்கு Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.